கெடுதலான விஷயங்களுக்கும் தவறான விஷயங்களுக்கும் யாரையும் மயக்கிறதுக்கும் இதை பயன்படுத்தக்கூடாது. வணக்கம். இன்னைக்கு எந்த பதிவுகளை பார்த்தாலும் அது பேஸ்புக் ஆகட்டும், யூடியூப் சேனல் ஆகட்டும், வசியம் பண்றேன், ஆண் வசியம் பண்றேன், பெண் வசியம் பண்றேன், இந்த மந்திரங்களை நீங்க படிங்க, இது உங்களுக்கு அதிகமான ஒரு நட்புகளை நல்ல விஷயங்களை தரணும்னா பல விஷயங்களை வந்து சொல்லிட்டு இருக்கோம். எந்த ஒரு மந்திரமே உபாசனையை நாம முறைப்படி தீட்சை எடுத்துக்கன்னா அந்த மந்திரத்தினால பிரயோஜனமே கிடையாது. ஃபர்ஸ்ட். இன்னொன்று, இந்த எந்திரங்கள் எழுதுவதற்குன்னு தாமரத்தை பயன்படுத்துறோம், காப்பர் தகடு, அப்புறம் வெள்ளி தகடெல்லாம் பயன்படுத்துறோம். அது எல்லாத்தையும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் போஜா பத்திரம் இந்தியில சொல்லுவாங்க, தமிழ்ல புர்ஜ பத்திரம் பாங்க. அந்த புர்ஜ பத்திரம்ங்கிறது இதுதான். இது ஒரு வகை மரப்பட்டை, ஒரு மரம் தான். மரத்தப்பட்ட காகித மாதிரி ரொம்ப லேசா இருக்கும். இதுதான் ஃப்ரெண்ட் பேஜ். காகித மாதிரி ரொம்ப லேசா இருக்கும். இந்த புர்ஜா பத்திரத்துல மாதுளை குச்சி இல்லைன்னா மாதுளை செடியோட வேர், அப்புறம் செந்தூரத்தை கொஞ்சம் மஞ்சள், அது கஸ்தூரி மஞ்சள் கலந்து இன்னும் நல்லா இருக்கும், கலந்து கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டு நல்ல ஒரு பேஸ்ட் ஆக்கி அந்த மாதுளை வேறால இதுல நம்ம எந்திரங்களை எழுதணும். அது என்ன சைஸ், 3 இன்ச்சு, 2 இன்ச்சு, 1 இன்ச்சு இந்த மாதிரி எழுதிக்கிட்டு அதை தாயத்தில் அடைச்சி, தாயத்தில் அடைக்கிறதுக்கு முன்னால அதை சாமி ரூம்ல வச்சு ஒரு வாரம் பூஜை பண்ணணும். இந்த பூஜை பண்ணி இந்த தாயத்தில் அடைச்சி நீங்க அவங்களுக்கு கொடுத்தா எதிராளிக்கு ரொம்ப அற்புதமான நற்பலன் நடக்கும். ஏன்னா மாதுளை வேறுங்கிறது ஆஞ்சநேயர், எதையும் வெற்றி தரக்கூடியவர் ஆஞ்சநேயர். செந்தூரம் அப்படிங்கிறது செவ்வாய், மஞ்சள் அப்படிங்கிறது குரு, சரசம் நல்லெண்ணெய் அப்படிங்கிறது சனி. அப்ப பூர்வ புண்ணியக்காரகன், இந்த ஜென்ம கர்மக்காரகன், அப்புறம் தைரியக்காரகன், அப்புறம் அஷ்ட சித்திகளையும் தன்வசம் கொண்ட ஆஞ்சநேயர். ஒரு அத்தனையோட பரிபூர்ண அறிவு கிடைக்கும். எந்த எந்திரம் எழுதுறோமோ அது நமக்கு 100% நற்பலன்களை கண்டிப்பா கிடைக்கும். ஆனால் தார்மீகமான விஷயங்களாகும், கெடுதலான விஷயங்களுக்கும் தவறான விஷயங்களுக்கும் யாரையும் மயக்கிறதுக்கும் இதை பயன்படுத்தக்கூடாது. இதை பயன்படுத்தி முறைப்படி பூஜை செஞ்சு சாமி ரூம்ல வச்சு, அதுக்கப்புறம் பூஜை செஞ்சு அது நல்ல தெய்வத்தை உபாசனை பண்ணி, அது வாராகியா இருக்கட்டும், ஸ்ரீ வித்யாவா இருக்கட்டும், வேற எந்த தெய்வமாக இருக்கட்டும், பிரத்யேகா தேவியாகட்டும், அது நீங்க கரெக்டா உபாசனை செய்து ஒரு 10 உபாசனை செய்து எதிராளிக்கு கொடுத்தீங்கன்னா அற்புதமான நற்பலன்கள் கண்டிப்பா கிடைக்கும். மீண்டும் ஒரு நல்ல பதிவை சந்திப்போம். நன்றி, வணக்கம். Astrologer Dr. Hariharan Sharma.